வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். நீங்கள் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பழைய காலம். அந்த காலத்தில் 2 வியாபாரிகள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து வெங்காய வியாபாரம் பண்ணார், இன்னொருத்தர் பூண்டு வியாபாரம் பண்ணார். தனித்தனியாக அவங்களோட வியாபாரத்தில் நல்லா சிறப்பான உத்திகளை கையாண்டு இது பண்ணாங்க. வியாபாரம் வந்து உள்நாட்டில் மட்டுமே பண்ண முடியாது, வெளிநாட்டில் கப்பலில் போகணும். அதுமாதிரி இது பண்ணும்போது கப்பலில் எடுத்து வெங்காய வியாபாரி வந்து கப்பலில் நிறைய மூட்டைகளை ஏற்றிட்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் அந்த அவருடைய கப்பல் வந்து ஏதோ கோளாறால் அது போக முடியாமல் நின்று போகுது. இவருக்கு ஒரே மன உளைச்சல் ஆகிடுறாரு. இவ்வளோ பொருள் இருக்குது, வெங்காயம் கொஞ்ச நாள் தான் தாங்க, அதுக்கப்புறம் வீணாக அழுகி போயிடும், வீணாகிடும். ஸோ அப்புறம் எவ்வளோ பொருளும் நஷ்டமாயிடுமே அப்படின்ட்டு கொஞ்சம் வேதனையோடு அங்கே இருந்தார். எப்படி சீர் பண்ணுறதுக்கு, கப்பலை சரி பண்ணுறதுக்கு வேற ஒரு கப்பல் தான் வரணும், இதெல்லாம் யோசித்து வேதனையோடு இருந்தார். அதுக்குள்ள அது ஒரு தீவு ஓரத்தில் நின்றுது. அந்த தீவு ஓரத்தில் நின்றதுனால அந்த தீவில் ஒரு மக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கிட்ட வந்து ஓடியாந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. ஒரு விவரத்தை சொன்னார். அப்போ இது என்ன அது பொருள் அப்படின்றவார். இது வந்து வெங்காயம், நல்லா சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சொல்லிவிட்டு சரி இவர் என்ன சொல்கிறது சரியாக தப்பானதுன்னு உடனே அந்த தீவினுடைய ராஜாக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதும் அவர் உடனே அந்த வெங்காயத்தை அழகாக வெட்டி சாம்பார் வச்சு கொடுக்குறாரு. அந்த வெங்காய ருசி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மக்கள் எல்லாம் வாங்கிறதுக்காக நாட்டில் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸ்டாக் பண்ண முடிவு பண்ணிவிட்டு சரி நான் அந்த வெங்காயத்தை பூரா நான் எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பொருளாக இவர் காசாக கேட்கல. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி ஏதாவது வீணாக போகிறது தானே அப்படின்னுட்டு உங்கள் நாட்டிலே விலை உயர்ந்தது என்ன இருக்கோ அதை கொடுங்க, ஈடாக கொடுங்கன்றாரு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் நாட்டில் தங்கம் தான் வேறு விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த இருந்த தங்கத்தெல்லாம் கொடுத்து தங்க கட்டிகள், அந்த ஒவ்வொரு மூட்டையும் ஒரு தங்க கட்டிகளை கொடுத்து அந்த வெங்காயத்தை பூரா வாங்கிட்டு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் பகிர்ந்து அளிக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆகிடுது. அதுக்குள்ளே அந்த கப்பலை வந்து வெளியில் வேறு ஒரு கப்பலை வந்து சரி பண்ணிவிடுது. சரி பண்ண உடனே இவர் திரும்பி அந்த நாட்டுக்கே வரார். நாட்டுக்கு வந்து அவர் வந்த நாட்டுக்கே வரார். அங்கே வந்து தங்கத்தெல்லாம் பணமாக்கி இப்போ நல்ல பெரிய வீடு கட்டார். நிலங்கள்லாம் அது தோட்டம் துறவுகள் எல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்தார். இதை பக்கத்தில் இருந்த பூண்டு வியாபாரி இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறாரு. கேட்டு அரசல் புதுசாக அது எப்படி நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே இவரும் அதே மாதிரி பூண்டை ஏற்றிட்டு போகிறாரு. பூண்டை ஏற்றிட்டு போகும்போது அதே தீவு பக்கத்தில் போகிறாரு. ஆனால் கப்பல் வந்து இவருக்கு இன்னும் ரிப்பேர்லாம் ஆகலை, நல்லாவே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல போய் கப்பல் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு பொய்யா சொல்லி நிறுத்திடுறாரு. மக்கள் வந்து மறுபடியும் அதே தீவு மக்கள் வராங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொருளை பார்த்துட்டு இதையும் கேட்குறாங்க. நல்லா அவங்களாம் ஏற்கனவே வெங்காயத்தை அவன் பார்த்ததில்லை, இந்த பூண்டையும் அவங்க பார்த்ததில்லை, புதுமையாக இருக்கேன்ட்டு உடனே இப்போ ராஜா கேட்குறாரு. இதே கதையை சொல்கிறாரு. இதுவும் நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்குன்னு அவருக்கும் பூண்டு போட்டு சமைச்சு காமிக்கிறாரு. அது அவங்க ரொம்ப சந்தோஷமாகி அந்த பூண்டெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அது டைலாக் தான், அவங்களுக்கு என்ன வேணுமோ விலையுயர்ந்து கேளுங்க நான் தரேன்றாரு. நாட்டார் ராஜா இல்லையா, அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அது அவர் கேட்ட மாதிரி உங்கள் நாட்டிலே விலையுயர்ந்தது என்னவோ அதை கொடுங்கன்றாரு. ஏற்கனவே இவங்க விலையுயர்ந்த தங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு தானே வெங்காயமாக வாங்கி அதை ஒரு மதிப்பு மிக்கதாக வச்சுருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, சரின்ட்டு இந்த பூண்டெல்லாம் வாங்கிட்டு இதுவும் நல்லா ருசியாக தான் இருக்குன்ட்டு பூண்டெல்லாம் வாங்கிட்டு வெங்காயத்தை கொடுத்துட்றாங்க. மூட்டையாக வெங்காயத்தை கொடுக்குறாங்க. இவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் விலை அதிகமாக இருக்கிற பூண்டு, அது 200-250 ரூபா ஒரு கிலோ பூண்டு. அது ஆனால் வெங்காயம் வந்து 20-25 ரூபா, 10 பங்கு விலை கம்மி. ஆனால் ஒரு வெங்காயத்தை வாங்கிட்டு நாடு வந்து சேர்றாரு. நாடு வந்து சேர்ந்து ரொம்ப மனவேதனையோடு இருக்கார். அதான் ஏதோ வந்து ஒரு தனித்திறமையாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் அவங்களுக்கு என்ன முடியுதோ என்ன செய்யுதோ அதை மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டால் நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் நம்ம இருக்கிற திறமையை நம்முடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தணும். தவிர அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்களோ அதை காப்பி அடித்தா நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும்ன்றது அந்த கதையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.